அதிமுகவை கபலீகரம் செய்வது யார்? திமுகவின் குற்றச்சாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமியின் பதிலையும் திருமாவளவன் வைக்கும் விமர்சனத்தையும் தற்போது பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் கூட்டணியில் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ ஆங்காங்கே இருக்கிற பெரிய கட்சியெல்லாம் விழுங்கி விடுவார். மகாராஷ்டிரத்துக்கு போனார், அண்ணனையும் தம்பியும் பிரித்தார். சரத்பவருக்கும் அவருடைய தம்பிக்கும் தகராறாகி கட்சியை உடைத்தார்கள். அதே போல சிவசேனா கட்சியும் இரண்டாக உடைத்தார்கள். இங்கே அமித்ஷா கால வைத்தார், பாமக 2 பேரும் சண்டை போட்டார். ஆக அடிக்கடி அமித்ஷா வர வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவன் கட்சியில் இருக்கிறதெல்லாம் உடைப்பதற்கு நாங்கள் தேவையில்லை. ஒரு முறை வந்தார், பாட்டாளி மக்களை உடைத்தார். அடுத்த முறை வந்தார், இப்பொழுது அதிமுகவை பிளவு ஆரம்பித்துள்ளது. பல பேர் பேசுகின்றார்கள், இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அதிமுக ஒன்னுதான் கண்ட கட்சி. அதிமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது. கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செரிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை தெரியும்.